நேற்றுக்கான மினி விலாக் தான் இது. நேற்று ஒரு வளகாப்பு வீடு இருந்துச்சு. காலையில் நானும் என்னோடய வீட்டுக்காரும் போயிட்டோம். அது அங்கேயே மார்னிங் சாப்பாடும் மதிய சாப்பாடும் சாப்பிட்டோம். நைட்டு வந்துட்டு காய்கறிலாம் கொஞ்சம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததும் வந்துட்டு பனங்கிழங்கு வாங்கியிருந்தோம். இப்போவும் வச்சுருக்காங்க. ஒரு 10-15 கிழங்கு இருந்துச்சு. அது வந்துட்டு 100 ரூபான்னு விற்றுட்ருந்தாங்க. சரி வாங்கலான்னு வாங்கியாச்சு. வாங்கிட்டு அதை வந்து நைட்டுக்கு அவிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா நைட்டுக்கு வந்துட்டு சப்பாத்தியும் புளி மிளகா தொக்குன்னு ஒன்று வந்து வைப்பாங்க கேரளா ஸ்டைலில், எங்கள் அத்தை வைப்பாங்க. அந்த இது வந்துட்டு வச்சிடலான்ட்டு அது வச்சுருந்தேன். கொஞ்சோண்டு கடுகு வெந்தயம் கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறமா கருவேப்பிலை பச்சை மிளகா உப்பு கொஞ்சோண்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் புளியும் கரைச்சி ஊற்றினோம்னா அந்த தொக்கு ரெடி. நைட்டு சப்பாத்திக்கு சாப்பிட நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் முந்தா நேற்று வச்சுருந்த பன்னீர் கொஞ்சம் இருந்துச்சு. அதையும் கொஞ்சம் வதக்கியாச்சு. லைட்டாக ஃப்ரை பண்ணியாச்சு. பன்னீருக்கு வந்துட்டு லைட்டாக சிக்கன் 65 மசாலா, மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு லைட்டாக மேக்னேட் பண்ணி வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் இதுதான் சமையல். உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லுங்கள். குக் பண்ணுறதுக்கு வாட்ச் போட்டிருக்கேன்னு யாரும் நினைக்காதீங்க. நேற்று இப்போ கடைக்கு போயிட்டு வரவே லேட் ஆகிடுச்சி. காய்கறி கொஞ்சம் நிறைய வாங்க வேண்டியிருந்துச்சு. அதனால் கொஞ்சம் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி. அதனால தான் அப்படி சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.